ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ். இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஜேஇ மெயின்ஸ் அட்மிட் கார்டு எல்லாருமே டவுன்லோட் பண்ணியாச்சு. ஸோ அட்மிட் கார்டு வந்த பிறகு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறதா இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தெரியாம தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். இப்போ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஜேஇ மெயின்ஸ் ஜான் செஷன்ஸ் யாரெல்லாம் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே அட்மிட் கார்டு வந்தாச்சு. ஸோ நேத்து வந்து jemains.nta.ac.in இந்த வெப்சைட்ஸ்குள்ள நீங்க போனீங்க அப்படிங்கிற பட்சத்துல கீழ வந்து டவுன்லோட் அட்மிட் கார்டு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, எஸ்பெஷலி ஜான் 22nd, 23rd, 24th யாரெல்லாம் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்களோ அவங்களுக்கு அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ அத கிளிக் பண்ணி போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர், உங்களோட பாஸ்வேர்ட் போட்டு உங்களோட அட்மிட் கார்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அட்மிட் கார்ட டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. டவுன்லோட் பண்ணவாட்டி எப்படி செல்ஃப் டிக்ளரேஷன்ஸ் ஃபார்ம வந்து நம்ம வந்து ஃபில் பண்றது அப்படிங்கிறதா வீடியோ. ஸோ இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. இந்த மாதிரி நெறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, கண்டிப்பா அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம ஆல் ஓவர் இந்தியால நேஷனல் லெவல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் நெறைய இருக்கு. உங்களுக்கு அதுக்குண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களோட குவரீஸ் கேளுங்க. கண்டிப்பா நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்ப பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல, இந்த அட்மிட் கார்ட்ல கிட்டத்தட்ட 4 பேஜஸ் இருக்கு. இந்த 4 பேஜஸ்ல ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து உங்களோட ஃபோட்டோஸ், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுத்திருப்பாங்க. அதுக்கு கீழ பார்த்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல பாருங்க, இந்த மாதிரி உங்களுக்கு அப்டேஷன்ஸ் வந்திருக்கும். நீங்க வந்து எந்த எக்ஸாம்ஸ் எழுதுறீங்க, அது மட்டும் இல்லாம டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் எந்த டேட்ல எழுத போறீங்க, எந்த டைம்ல ரிப்போர்ட்டிங் சென்டருக்கு வரணும், டே ஷிஃப்ட்டா, மார்னிங் ஷிஃப்ட்டா, ஈவினிங் ஷிஃப்ட்டா அப்படிங்கிறது எல்லாமே இங்க குடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இங்க எக்ஸாம் சென்டர்ஸும் குடுத்திருப்பாங்க. ஸோ அதுக்கு அடுத்து வந்து இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்திருப்பாங்க. ஸோ இத நீங்க கிளியரா வாட்ச் பண்ணணும். இதுல வந்து என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, ஐ ஹேவ் ரீட் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் அண்ட் நோட்டீஸ் ரிலேட்டட் டு திஸ் எக்ஸாமினேஷன்ஸ். இந்த வெப்சைட்ஸ்ல இருக்கிற நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கைட்லைன்ஸ், இன்ஃபர்மேஷன் புல்லட்டின்ஸ் எல்லாமே நான் ரீட் பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம செகண்ட் பேஜ்ல இருக்கிற இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் அதையும் நான் ரீட் பண்ணிட்டேன். 3 பேஜ்ல இருக்கிறதும் நான் ரீட் பண்ணிட்டேன். 4த் பேஜ்ல வந்து உங்களுக்கு கேண்டிடேட்ஸ் ஆர் அட்வைஸ்ட் டு பிரிங் த ஐடி ப்ரூஃப். ஐடி ப்ரூஃப்னா என்னன்னா, உங்களோட ஆதார் கார்ட் இல்லாட்டினா உங்களோட பான் கார்ட் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எது குடுத்துருக்கீங்களோ, அத வந்து ஐடி ப்ரூஃப் ஒண்ணு கண்டிப்பா எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, வச்சு ரெஜிஸ்டர் பண்ணல, வேற இத வச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் ஆதார் கார்ட்க்குண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் குடுத்துருக்காங்க 4த் பேஜ்ல. அந்த 4த் பேஜ ஃபில் பண்ணணும். மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருமே ஆதார் கார்ட் வச்சு தான் உங்களோட அப்ளிகேஷன்ஸ் போட்டிருப்பீங்க. ஸோ நான் ஆதார் கார்டுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோஸ் கூட போடலாம். இப்ப வந்து செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் மட்டும் எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கிறத நம்ம இங்க குடுத்துருக்கோம். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் இந்த 4 டீட்டெயில்ஸும் படிச்சுட்டு, அதுக்கப்புறமேட்டு 5வது டீட்டெயில்ஸும் குடுத்துருக்காங்க. அதையும் படிச்சுட்டு, இங்க என்ன பண்ணும் அப்படின்னா, இங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸ் வந்து ஒட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ வந்து எது மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எந்த ஃபோட்டோஸ் வந்து நீங்க வந்து ஒட்டியிருக்கீங்களோ, அதுதான் இங்க ஒட்டணும் அப்படிங்கிறத சொல்லி கம்பல்சரி சொல்லியிருக்காங்க. ஸோ, அதனால நீங்க வந்து ப்ராப்பரா 2 ஃபோட்டோஸ் வந்து நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துட்டு போணும். ஒண்ணு வந்து இந்த செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்ல ஒட்டுறதுக்கு, இன்னொன்னு வந்து எக்ஸாம் ஹால்ல ஒண்ணு வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க 2 ஃபோட்டோவா எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன்ஸ் வந்து கேட்கறாங்க. இந்த லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன்ஸும் ப்ராப்பரா வைங்க. கசாமுசான்னு வச்சுடாதீங்க. லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன்ஸ் எப்படி ஒரே ஒரு டைம் வைக்கணுமோ, அந்த மாதிரி கரெக்ட்டா லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன்ஸ் மட்டும் வச்சுக்கோங்க. இங்க வந்து சிக்னேச்சர் கேண்டிடேட்ஸோட சிக்னேச்சர் வந்து போடணும். இந்த கேண்டிடேட்டோட சிக்னேச்சர்ஸுமே பர்ட்டிகுலரா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ல எப்படி சிக்னேச்சர்ஸ் போட்டிருக்கீங்களோ, அதே மாதிரியே நீங்க போடுங்க. அது எங்க போடணும் அப்படின்னா, இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் நீங்க போடணும் எக்ஸாம் ஹால்ல. சரிங்களா? ஸோ அத மட்டும் நீங்க ஃபில் பண்ணாம, நீங்க அங்க போய் ஃபில் பண்ணிக்கலாம். பட் இப்ப வந்து நீங்க வீட்லயே வந்து நீங்க கேண்டிடேட்ஸோட ஃபோட்டோவும், லெஃப்ட் தம்ப் இம்ப்ரஷன்ஸும் நீங்க வந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னா, அங்க போய் வந்து நீங்க வந்து சிக்னேச்சர் வந்து இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் போடணும். அங்க போய் நீங்க வந்து சிக்னேச்சர்ஸ் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நெறைய அப்டேஷன்ஸ் நம்மளோட சேனல்ல அப்டேஷன்ஸ் குடுத்துட்டே இருக்கோம். இந்த மாதிரி நெறைய அப்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. அந்த வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெறைய அப்டேஷன்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தெரியாம தெரிஞ்சுக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் பட்டன கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியா வரும். தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.